அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/7/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும், வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் நாளாகவும், கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கும் நாளாகவும் இருக்க மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சுபமுகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 22ஆம் நாள். இன்று அதிகாலை 5 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி முழு நாளும் உள்ளது. இன்று அதிகாலை 5 மணி 1 நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 3:15 முதல் 4:15 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே தைரியமாக முடிவெடுப்பீர்கள். மற்றவங்களுக்கே அதை பற்றி ஆச்சரியமாக இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உணவு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்கள், MBA போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்கள், உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. யாரையும் கோபமாக பேச வேண்டாம். பேசிட்டு அதுக்கப்புறம் வருந்துவீர்கள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் சுபகாரியங்களிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து சேரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கும். வரவேண்டிய வரவுகளிலே சில தாமதங்கள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சில நன்மைகளும் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு. அனுகிரகம் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கடக ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களில் இருந்த கவலைகள் குறையும். நம்பிக்கை வளரும். தைரியமாக இறங்கி போராடி
வெல்வீர்கள். சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களாலும் சிலருக்கு யோகங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரும் நாள். புதன் பகவானால் பணவரவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கண்டகசனி நடப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்களுடன் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்க வேண்டும். தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் செய்திகள் வந்து சேரும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மறதியால் சில ஃபைல்ஸ் அல்லது முக்கியமான பொருட்களை வைத்துவிட்டு தேடுவீர்கள். அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். சொந்த பந்தங்களால் சில நெருக்கடிகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். புது முதலீட்டில் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி யோசிக்காமல் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். யாரையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். ஆஹா, சில வாய்ப்புகளை ஏன் விட்டோம் அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் நிறைந்திருக்கும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வந்து போகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொந்தரவுகள் வந்து போகும். கலைஞர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், உங்கள் சிலருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி கொடி கட்டும் நாள். செவ்வாய் பகவானால் நன்மைகள் நடக்கும். எதிரிகள் தவிடு பொடியாவார்கள்.
கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. மகர ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. 7.5 சனியாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ராகு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவும் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் பிள்ளைகளால் தாய் தந்தையருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். சகோதர உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு காத்திருக்கின்றன. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 1. மீனம் ராசி அன்பர்களே, சாதிக்கும் நாள். செவ்வாய் பகவான் அனுகூலமாக பலமாக இருப்பதனால் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நாள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் கிடைக்கும் நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் அல்லது டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புது வாழ்க்கை அமையும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல பிருதிங்கிராதேவியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.